நாள் 94 க்ரோ வித் ஃப்ளோ மேட்ச் டே வாங்க இன்றைக்கி வாழ்க்கையை பார்க்கலாம். காலையில் எப்பயும் போல் காஃபியை போட்டு கேமராவை பார்த்தா இனிமேல் வாழ்க்கையில் ட்ரிம் பண்ணக்கூடாத முடிவுக்கு வந்துட்டேன் நம்மளுக்கு. அவ்வளோ கேவலமாக இருக்குது. எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் எப்பயும் போல் எடுக்க வேண்டிய ப்ரோட்டீன் கோல்லாம் எடுத்துகிட்டு ஒரு முட்டைக்கு 4 பன்னை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸில் இருந்த வேலையை முடிச்சு ஒரு காஃபியை ஒன்றை போட்டுட்டு திருநெல்வேலிக்கு என்னை கூப்பிட்டுட்டு நான் வாட்டுக்கு சாப்பிட போயிட்டேன். அங்கே வந்து 2 முட்டை, சன்னா, கேரட்டு. எப்பயுமே வந்து சாப்பாடை விட காய் அதிகமாக இருக்க மாதிரி சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லி நான் ரீல்ஸில் பார்த்தேன். ஆமாவா இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு வந்து தியரி கிளாஸ் இருந்துச்சு. அந்த தியரி கிளாஸை முடிச்சுட்டு நம்ம மேட்ச்சுக்கு போயாச்சு. இதுதான் நம்ம மேட்ச் கிரவுண்டு. ஸோ பசங்க எல்லாத்தையும் மேட்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுங்களை வார்ம் போட்டு நான் எப்பயுமே வந்து பசங்க வார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். அது சைடில் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன் என்னென்ன பண்ண போகிறோன்னு. அப்புறம் மேட்ச்சை முடிச்சுட்டு அங்கே தான் எங்களை கூப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பாலில் சூசைட் பண்ண ப்ரெட்டை காப்பாற்ற ஒரு பையன் போராட்டிகிட்டு இருந்தான். அவன் போராட்டத்தை பார்த்து பாராட்டிட்டு நம்ம ஒரு காஃபியை போட்டு ரூமுக்கு வந்தால் இவன் நாயை வச்சு பித்த காமிச்சிட்டு இருந்தான். எவ்வளோ அழகாக கேட்ச் பிடிக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நாங்கள் வந்து அப்படி ட்ரெயின் பண்ணியிருப்போம். இன்னொரு பீஸும் வந்து இதே ஜம்ப்பு தருன்னு சொல்லி வீடியோக்கோசரம் போட்டான். ஆனால் அந்த நாய் அவனை ஃபேக் பண்ணிடுச்சு. இந்த நாய் அவனை ஃபேக் பண்ணனால அடுத்த அவன் ஒன்று பண்ணான். 2 பேர்த்துக்கு கொடுக்காம அவன் அதை தின்ட்டு போயிட்டான். பெரிய ஃபேக்காக இருந்துச்சு இது. அப்புறம் நைட்டு டின்னருக்கு நான் மலையாளத்தான் திருநெல்வேலி நண்பர் எல்லோரும் போய் சிக்கனை படுக்க போட்டு கால் வேறு கை வேறு பிரித்து இன்னைக்கு நைட்டு டின்னர் முடிச்சிட்டோம். ஃபாலோ பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க.